இந்த வீக்கெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா, திவ்யா, பார்வதி இவங்கெல்லாம் பொலக்கடி வாங்க போறாங்க அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி ஒன்று போட்டுட்டு இருக்காங்க. அதாவது இன்னைக்கான டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா காலி பண்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஃபன் டாஸ்க்ன்றதை மறந்துட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வெஞ்சன்ஸ்ல ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா நமக்கு வந்து இவனுக்கு காயின் தரல, ஸோ இவனுங்களை எப்படி பழி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மோடுக்கு போயிட்டாங்க. பார்வதி வார வாரம் வடி வாங்கி பழக்கமாயிடுச்சு. ஆனா திவ்யா, சாண்ட்ராக்கு இந்த வாரம் தான் முதல்ல இந்த மாதிரி பொழக்க வாங்க போறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த வாரமும் விஜய் சேதுபதி இதையும் கேட்கல, அது கண்டிப்பா பெரிய பிரச்சனையா தான் போகுது. ஏன்னா அவங்க பிளான் பண்ணிட்டாங்க இன்னைக்கான எபிசோட்ல கண்டிப்பா பாத்தீங்கன்னா கிச்சன்ல ஒரு பூகம்பம் வெடிக்க போகுது. அதுக்கான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க. சோ அது என்ன அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். அது கூடவே பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி எதுக்கு அந்த நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் பத்தி கேட்கவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி ரம்யா ஜோ வீட்டுக்குள்ளே கேள்வி எழுப்பியிருக்காங்க. சோ என்ன ப்ரோ சொல்றீங்க, விஜய் சேதுபதிக்கு அகைன்ஸ்டாவா? ஆமா, அவரை பார்த்தே குரல் எழுப்பியிருக்காங்க. அவர் கேள்வியே கேட்க மாட்டாருப்பா, என்னப்பா அவங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன பாஸ் வெளியே தான் இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தாங்க, பார்த்தா வீட்டுக்குள்ளே போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சார் இதுக்கப்புறமா நீங்க கேள்வி கேட்காம இருந்தா உங்களுக்கு தான் அசிங்கம். ஸோ தயவு செஞ்சு அந்த கேங்கை எழுப்பி எதனால் இது மாதிரி பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறதா நல்லது அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. இன்னொரு விஷயம், அந்த நாமினேஷன் டிஸ்கஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா வைல்ட் கார்ட்ஸ் உள்ள வரதுக்கு முன்னாடியே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கானா வினோத், கமருதீன், அப்புறம் பார்வதி, அப்புறம் திவாகர் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க வரதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனா விஷயம் என்னன்னா அது அப்பயே ஒரு கேள்வி கேட்டிருக்கணும், ஆனா கேட்கவே இல்லை. ஸோ கேள்வி கேட்காத பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா ஒருவேளை இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன் டிஸ்கஸ் பண்றது பெரிய பிரச்சனையே இல்லைன்னு அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அது இஷ்யூவா இருந்தா இன்னத்துக்கு ஃபர்ஸ்டே அட்ரஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ வரைக்கும் அதை அட்ரஸ் பண்ணாம இருக்கிறது காரணம் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி பண்ணாவது எல்லா நாமினேஷனுக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியல. ஏன்னா சேனல் சைடுல சும்மாலாம் விட மாட்டாங்க. இந்த நாமினேஷன் டிஸ்கஸ் பண்றது ஒரு பெரிய விஷயம். அது இவ்வளவு அசால்ட்டா விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு உள்குத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ இதை வந்து ரம்யா ஜோ கேள்வி கேட்கறாங்க. இந்த மாதிரி விஜய் சேதுபதி எதுக்கு அதெல்லாம் கேள்வியே கேட்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இன்னொன்னு சபரி என்ன சொல்றாங்கன்னா குரூப்பிசம்ன்றானுங்க, இவனுங்க தான் பயங்கரமா குரூப்பிசம் பண்றானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அது உண்மையான கேட்டீங்கன்னா உண்மைதான். அதாவது சாண்ட்ரா, திவ்யா இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்க அந்த அன்பு கேங் அந்த குரூப்பிசம் உடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்படிடா உடைப்பீங்கன்னு கேட்டால் நாங்கள் குரூப்பிசம் பண்ணி தான் உடைப்போம், நாங்கள் ஒரு பெரிய குரூப்பாக ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த குரூப்பை உடச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டே என்னடா இவங்களுக்கு பெரிய கூத்தா இருக்குது, அவனுங்க குரூப்பிசம்ன்றதுனால தான் உடைக்க போறீங்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பிசம் பண்ணி உடைப்பீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனிவேஸ் ஆனால் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேங்காக தான் இருக்காங்க. ஒரு சைடில் அன்பு கேங்கு, ஒரு சைடில் வம்பு கேங்கு. இதில் ஒரு சிலர் மட்டும் இந்த பக்கம் அந்த பக்கம் தாவிக்கிட்டே இருக்காங்க. எனிவேஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சபரி சொல்றாரு கண்டிப்பாக சேதனை கேட்பாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப நம்பிக்கை வைக்கிறாரு. பரவாயில்ல கேட்கறாரா என்னன்னு பார்க்கலாம். ஆனா இந்த சபரியோட கேம் பிளே பார்க்கும்போது கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்குங்க. அதாவது ஒரு மாதிரி சென்டிமெண்ட் கேம் வந்து சபரி ஆடுற மாதிரி தோணுது. ஏதாவது உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா நீ கேட்டு போயிடலாம். எனக்கு வந்து இப்போ சாப்பாடு வந்து சபரி வந்து சாப்பாடு கேட்டிருக்காரு நேற்று நைட்டு. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா கேட்டு அவங்க வந்து இல்லைன்ட்டுக்கிறாங்க. சாண்ட்ரா என்ன சொல்றாங்க, எனக்கு தெரியல, அங்கே இருந்தது எனக்கு தெரியல, ஸோ அது வந்து நான் பார்க்கல, அதனால இல்லைன்னு சொன்னேன். இதுல என்ன இருக்கு, அவனுக்கு தெரிஞ்சிருக்குல்ல சாப்பாடு அங்கே தான் இருக்குன்னு தெரியுதுல, அவன் என்கிட்ட கேட்கறான் எனக்கு இல்ல சபரி அப்படின்னு சொல்லும் போது அங்கே இருக்குன்றத சொல்ல வேண்டியது. அதை ஏன் சொல்லாம அவன் போறான் அப்படின்றத அவங்க கேட்கறாங்க. என்ன பொறுத்தவரை சபரி கிட்ட எனக்கும் கேள்வி இருக்கு, உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஏன் டைரக்டா கேட்க மாட்டற, மூஞ்சிக்கு நேரம் ஏன் மோத மாட்டற அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இந்த இடத்துல சபரிக்கு வந்து சாண்ட்ரா பண்ணது தப்பான்னு கேட்டீங்கன்னா அவங்க ஒரே வார்த்தையில போட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. சார் எனக்கு கவனிக்கல சார், எனக்கு சாப்பாடு அங்க இருந்தது தெரியல, அதனால தான் நான் இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு நம்ம சிம்பிளா முடிச்சுட்டு போயிடுவாங்க. சபரி என்ன பண்ணிருக்கணும், அங்க சாப்பாடு இருக்கு அது இருந்துகிட்டே இப்படி இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது அப்ப சாண்ட்ரா மாட்டிருப்பாங்க. இவன் என்ன பண்றான், போயிட்டு பெட்ஷீட்டை போத்தி படுத்துக்கிட்டு அது ஒரு சிம்பத்தி டிராமாவே ஆடிட்டு இருக்கான். அப்படிலாம் நீ கேம் ஆட முடியாது. ஏன் ஒரு வாய் இருக்குல்ல, வாயை திறந்து ஓபன் அப் பண்ணி பேசு, அதை விட்டு சிம்பத்தி டிராமா ஆடி பயங்கரமா சிம்பத்தி டிராமா ஆடுறாங்க. சபரி கிட்ட பிடிக்காத விஷயமே தான், அவங்ககிட்ட இதுல பாயிண்ட் இருக்கு, சாப்பாடு இருக்கிற சாப்பாடு எப்படி இல்லைன்னு அப்படின்ற மாதிரி அங்கேயே நிக்க வச்சு கேள்வி கேட்டுருக்கணும். அவ்வளவு தைரியம் கூட இல்லைன்னா எதுக்கு நீ கேம் ஆடுற அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இவ்வளவு நல்லவன் அதாவது நல்ல வேஷம் போட்டதெல்லாம் போதும் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி சொல்லியாச்சு. உனக்கு ஒரு பிரச்சனை, அங்க சாப்பாடு இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா இருக்குன்றது உனக்கு தெரியுது அப்படின்னும் இருக்குன்னா அங்க இருக்குன்னு கை காமிக்கணும். ஒன்னு அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஒன்னு சாப்பாடு இருக்கா, சாரி சபரி மன்னிச்சிரு என்னது தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி எடுத்து போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீ அங்கே பிரச்சனை பண்ணியிருக்கலாம், எப்படிங்க சாப்பாடு இருக்குது கிச்சன் டீமில் இருக்க உங்களுக்கு ஏங்க தெரியல அப்படின்ற மாதிரி அங்கே கேள்வி கேட்டிருக்கணும். அந்த இடத்துலாம் விட்டுட்டு போயிட்டு அழுதுகிட்டு சோத்துல இந்த மாதிரி கேம் ஆடுறாங்க. எனக்கு சபரியை நினச்சா உண்மையிலே கடுப்பாகுது. எப்படா இவனை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு போல்டா ஒரு இடத்துல கூட கேள்வி கேட்க தெரியல. உனக்கு அகேன்ஸ்டா ஒரு விஷயம் பண்ணா கூட கேள்வி கேட்கலாம். அப்போ அவன் கேம் ஆடல, அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்பத்தி டிராமா ஆடிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக தோணுது. இவ்வளோலாம் நடிக்கூடாது, ஓரளவு நடிக்கலாம், இவ்வளோ நடிக்கூடாது அப்படின்ற மாதிரி தோணுது. போய் சாப்பிடாம படுக்கிறது, அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுறது, ஐயோ எப்பா இவன் பண்ற சிம்பத்தி டிராமா ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எனிவேஸ் இப்போ இந்த கேங் வரும், இந்த மெயினா இந்த 3 பேர் இருக்காங்க, 3 idiots, அதாவது திவ்யா, சாண்ட்ரா, அதுக்கடுத்து பார்வதி. இவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பாத்தீங்கன்னா
நேற்றே டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. நாளைக்கு மட்டும் நம்மளுக்கு கரெக்டான பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம், நாளைக்கு நம்ம ஒழுங்காக சாப்பாடு செய்யக்கூடாது, வெறும் கஞ்சியை மட்டும் தான் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பிக் பாஸ் வந்து ஒரு செக் வச்சிட்டார். என்ன தெரியுமா, இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஸ்லேட் அனுப்பி இதில் வந்து மெனு அவங்க எழுதுவாங்க, அது எழுதுகிற மெனுவை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இப்போ என்ன மேட்டர்னா, அப்போ அவங்க எழுதுறதா இப்போ செய்யணும். ஸோ இவங்க நினச்ச மாதிரி கஞ்சி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றத இப்போ பண்ணவே முடியாது அவங்களால. ஆப்வியஸாக அவங்க நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கல. ஸோ இவங்களுக்கு காண்டு வந்துருச்சு. கனிக்கிட்ட அதாவது டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. கனி என்ன சொல்லியிருந்தாங்க, நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம், கஞ்சிக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பிக் பாஸே ரூல்ஸை மாற்றிட்டார். ஸ்லேட்டு கொடுத்து அதில் எழுதணும்னு சொல்லிட்டாரு. அப்படின்னும் போது இவங்க வந்து ஸ்லேட்டை எழுதுறத தான் இப்போ செய்யணும், அதுதான் டாஸ்க்கு. அப்படின்னும் போது இவங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு வீக்கெண்ட் ஆனால் சார் இந்த மாதிரி இவ்வளோ நாங்கள் உழைச்சிருக்கோம், ஆனால் எங்களுக்கு வந்து ஃபன் பண்ணலன்னு சொல்லிட்டு எங்களுக்கு காயின் கொடுக்கல சார் அப்படின்ற மாதிரி ஜெனியூனாக உங்ககிட்ட இருக்க பிரச்சனையை நீங்கள் எடுத்து சொல்லலாம். ஏன்னா அதை வந்து கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். இங்கே வந்து ஃபன் டாஸ்க்காக இருந்தாலுமே ஃபன்னும் செய்யணும், வேலையும் செய்யணும், எல்லாத்த பேஸ் பண்ணி தான் அந்த காயின் கொடுக்கணும் அப்படின்றத ரூல் இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்படின்னும் போது இவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம், ஆனால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட அவங்க ரெகக்னைஸே பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதில் ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களா ஒரு விஷயம் ரூல்ஸை வந்து மாற்றி இப்போ நாங்கள் வந்து ஆப்படிக்க போகிறோம், நாங்கள் பழி வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்காங்க. இதில் வந்து கனி வந்து அந்தளவுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறேன், அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கனி இதில் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் நேற்று ஒத்துக்கிட்டீங்களா, இன்றைக்கி ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ நம்ம கஞ்சி தான் செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் போகிறாங்க. இன்றைக்கான எபிசோட எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல கண்டென்ட், தரமான கண்டென்ட் காத்துக்கிட்டு இருக்குன்னு தோணுது. ஆனால் என்னன்னா சாண்ட்ரா, திவ்யா, அப்புறம் விஜய் பார்வதி 3 பேருக்கும் அது ஆப்பு தான் தோணுது. ஏன்னா ஒரு டாஸ்க்கு நடுவில் நீங்கள் அந்த மாதிரி எழுதுறத செய்ய மாட்டேன்னு சொல்கிறது வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணுற மாதிரி, ரூல்ஸ் அதாவது அந்த டாஸ்க்லேருந்து வெளியே போகிற மாதிரி. ஸோ அப்படி போனால் லாஸ்ட் வீக்கெண்டு திவாகரை போட்டு கீழே கிழிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கேம் ப்ளே பண்ணுறதா நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எப்படி கேம் ப்ளே பண்ணணும், அந்த இது அவங்க கஞ்சி வந்து செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்க எழுதுகிற மெனுவை தான் நீங்கள் செய்யணும். செய்கிற மெனுவை நீங்கள் தப்பாக செய்யலாம், நல்லா இல்லாமல் செய்யலாம் அப்படின்றது கூட ஒரு பக்கம். அது கூட உங்கள் ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க டேஸ்ட்டாக செய்ய சொல்கிறாங்க, டேஸ்ட்டே இல்லாமல் சப்புன்னு செஞ்சு கொடுக்குறீங்களா, அது உங்கள் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா உங்களுக்கு காண்டை காமிக்கிறீங்க, ஏதோ ஒன்று பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்க சொல்கிறத செய்யாமல் நீங்கள் பாட்டுன்னு கஞ்சி செஞ்சு கொடுக்குறோம், அந்த மெனுவில் இல்லாத செஞ்சு கொடுக்குறோன்னா கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. இதில் வந்து கனி இப்போ லைட்டாக உடன்பாடு இல்லாத மாதிரி இருக்குல்ல. இப்போ இன்கேஸ் கனி போயிட்டு நீங்கள் சொல்கிறத நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி செய்ய போனால் சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்க, நான் கேஸை பிடிங்கிடுவேன், நான் போயிட்டு பிரச்சனை பண்ணுவேன், கலவரம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பாருங்களேன், நாளைக்கு வந்து கனி வர்சஸ் சாண்ட்ரா ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கிச்சன் டீமுக்கும் ஆப்போசிட்டில் இருக்கல அந்த விக்கல் சீக்கிரம் டீம், ஸோ இவங்க டீமுக்கும் பயங்கரமான பிரச்சனை இருக்கு. ஏன்னா இவங்க அந்த 4 பாயிண்ட்டை விக்கல் சீக்கிரம் டீம் கொடுத்தது காரணமே என்னன்னா, இப்போ இந்த ப்ளூ டீம் இருக்காங்களே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கணும். ஏன்னா இப்போ விக்கல் சீக்கிரம் டீமுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்ததால அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இவங்களோட தாட்ஸ் என்னன்னா, அப்போ அந்த ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் ப்ளூ டீம் சபரி டீம் வந்து அப்போ விக்கல் சீக்கிரம் டீமுக்கு கொடுத்தா அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு இவங்களுக்கே தெரியும். இவங்களே அவங்களுக்கு அந்த பாயிண்ட்டை கொடுத்து அவங்களுக்கு ஜெயிக்க வைக்கிறாங்கன்னா, அப்போ நாங்கள் மட்டும் எதுக்கு ப்ளூ டீமுக்கு கொடுக்கணும், நாங்களும் ஒரு காயின் மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டு மிச்சம் எல்லாத்தையும் இது ரெட் டீம் விக்கல் சீக்கிரம் டீமுக்கு நான் கொடுத்துட்றோம். ஸோ அப்படி கொடுத்தா விக்கல் சீக்கிரம் டீம் இன்னும் பீக்குக்கு போயிடும். உங்களுக்கே நீங்கள் ஜெயிக்கணும்னு அக்கறை இல்லை. ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டை ஈக்குவல் பண்ணணும்னா மொத்த காயினையும் இவங்க எல்லோ டீம் கொடுத்துருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் ப்ளூ டீம் என்ன நினைக்கிறாங்க, என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் பண்ணாங்க, ஸோ அவங்களுக்கு தான் நாங்கள் ஃபேராக கொடுக்கணும், அது எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவனுங்க தாட் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி போடலாம். இதில் வந்து எப்படி சொல்லுது, கண்டென்ட் வைஸ் பார்த்தா யார் கண்டென்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறதா கொடுக்கலாம். ஸோ இந்த இஷ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரிகர் ஆகிட்டு இருக்காங்க. இந்த சாம்பார் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக வன்மத்தில் வந்து சமைக்க போகிறானுங்க இன்னைக்கு அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஸோ எவன் அந்த சாப்பாடை சாப்பிட்டு வாந்தி பேதியில் போகிறான்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ காண்டு, அவ்வளோ வன்மத்தில் வந்து சமைக்க போகிறாங்கன்றது கிளியராக தெரியும். ஏன்னா அவ்வளோ காண்டில் இருக்காங்க, எங்களை வந்து கண்டுக்கவே இல்லையே, எங்களுக்கு காயின் கொடுக்கவே இல்லையே, என்டர்டைன்மெண்ட் நீங்கள் பண்ணவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையான கேட்டீங்கன்னா உண்மை தான். அவங்க மட்டும் இல்லை, எவனுமே என்டர்டைன்மெண்ட் பண்ணல, அது வேறு விஷயம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா விக்கல் சீக்கிரம் இவங்க பண்ணது என்டர்டைன்மெண்ட் அவங்க நம்புறாங்க. அதே மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்புற என்டர்டைன்மெண்ட் கூட இவங்க பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு காயினே தரல. ஸோ எது எப்படி போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓவரால் இந்த வீக்கெண்ட் விஜய் சேதுபதி இவங்க எல்லாரையும் பார்த்து கேள்வி கேட்பாரா, இல்லை எப்பவும் போல கண்டுக்காமல் போயிட்டு வரா? உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸ்டோரியில் மீட் பண்ணலாம். பை பை.